உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு சசிகலா லலிதாவின் அன்பு வணக்கங்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு சிவராத்திரி பற்றி பேச போகிறோம். இந்த சிவராத்திரிக்கு எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கண் விழிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். இதுக்கு பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துலலாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இதுக்கு நம்மளோட ரிஷிகள் காலத்துலேருந்து பார்த்தோம்னா, முதல்ல ரிஷிகளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தாய் தந்தை நம்ம மாத்து தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவன்னு சொல்லிட்டோம். இதுல மாதா பிதாக்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க குரு கிட்ட ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் தெய்வத்தை வழிகாட்ட சொல்றாங்க. அப்போ அந்த தெய்வத்தை வழிகாட்ட சொல்லும்போது ரிஷிகளா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தவம் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருப்பாங்க. தன்னோட தவ வலிமையை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட தன்னை இணைச்சிக்கும் போது அதை தனியா அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அப்பனா நீ காட்டுக்கு போய் தான் வாழணும். எஸ், தனியா ஒரு இடத்துல போய் இந்த பிரபஞ்சத்தோட தன்னை ஐக்கியப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தவம் அப்படிங்கிற அந்த அருமையான அந்த மந்திர ஜபத்தை மேல 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 உச்சரிச்சு தன்னை அந்த தெய்வ நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுதானே இப்ப நம்மளோடதை எடுத்துப்போம். அப்படியே தான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைச்சு பார்க்கணும்னா, நம்மளோட ஆன்மீகத்துல பார்த்தோம்னா சித்திரையிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த ராத்திரி அப்படிங்கிற அந்த இரவு பொழுது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ சிவனுக்கு ஒரு ராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்றோம். ஆனா அம்பிகைக்கு 9 நாள் நம்ம என்ன பண்றோம், நவராத்திரியை கொண்டாடுறோம். அவரோட மகனுக்கு பிள்ளையாரா எடுத்துனா கூட அவருக்கும் விநாயகர் நவராத்திரி உண்டு. இது மட்டும் இல்ல, பௌர்ணமி ஒரு பௌர்ணமியும் எடுத்துட்டோம் அப்படின்னா, பௌர்ணமிக்கு இரவு பூஜை மட்டும்தான். ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு அந்த மறுநாள் 6 மணி வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க அந்த அம்பிகையோட பூஜையில அந்த இரவு நேரம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. நம்மளோட எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் சொன்னோம் இல்லையா, ஒரு நம்மளோட சனாதன தர்மத்துல பார்த்தோம்னா நம்மளோட விரதங்களா இருக்கட்டும், எல்லா விஷயமே இந்த இரவு பொழுதோட கணக்கிட்டு அதோட நம்ம தொடர்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா, என்னமோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கணும்ல. அது கண்டிப்பா அது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது நாம நமக்கு சொல்லும்போது, அதாவது இந்த காலகட்டத்துல சொல்லச்சே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துக்கும் நம்ம அறிவியல் பூர்வமா இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்போம். கண்டிப்பா நம்மளோட மனசு ஆமா இவங்கெல்லாம் அந்த காலம் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர, இதுக்கு ஏதோ கதையை சொல்லுவாங்க. இப்போ சிவராத்திரினா உடனே என்ன சொல்லுவாங்க, அந்த சிவன் வேடனா அவன் பில்வத்தை எடுத்து போட்டான், கீழேந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைச்சது, முசுகுந்து சக்கரத்துக்கு குரங்கா இருந்து வந்தாரு, அப்புறம் சிலந்தி, அப்புறமா யானை இதெல்லாம் வழிபட்டது, ஏன் நாரை கூட வழிபட்டு வந்தது, பாம்பு அந்த ஒரு சிவனுக்கு ஒரு பில்வ தலத்தை எடுத்து போட்டு வணங்கிதுன்னு, இப்படி அனைத்து உயிரினங்களையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தன்னை அறியாம ஒரு நேரத்துல அந்த இறை மூர்க்கத்தை வழிபடுற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளோட இதுல பார்த்துட்டே வரோம். அப்படி இருக்கும்போது மனுஷன் அது மற்ற மிருகங்கள் மற்ற இதெல்லாம் தெரியாம செஞ்சே தன்னோட உயர்நிலையை உயர்த்திக்கிட்டு இறை அருளால மறு வருஷம் சக்கரவர்த்தியா பிறந்ததுன்னு சொல்றோம். பெரிய பெரிய விஷயத்துல தன்னோட அந்த பிறப்போட நிலையை உயர்த்திக்கிறது. அப்படி இருக்க மனுஷன் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட அறிவியல் பூர்வமா இவ்வளத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த நாள்ல உள்ள அந்த முக்கியத்துவத்தை நாம உணர்ந்து அந்த பாதையில நம்ம போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஒருத்தரும் உணர்ந்தே ஆகணும். அதுல இப்போ அதுவும் இந்த சிவராத்திரிக்கு அன்னைக்கு தான் சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் உள்ள அடங்கியிருக்கும். அதே மாதிரி இந்த கண் விழித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துருவோம். பொதுவாவே நம்ம இதை அறிவியல் இப்போ ஆன்மீக வழியா பார்த்துட்டோம். இப்போ அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈத்தர் அப்படிங்கிற ஒரு சக்தி, இது லியூமினிஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அறிவியல் பூர்வமா. இந்த லியூமினிஃபெரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளும் ஒரு பர்டிகுலர் டயத்துல அந்த ஈத்தர்ங்கிற சக்தி நம்மளுக்கு பூமியில வந்துட்டே தான் இருக்கு. அந்த சக்தி வரும்போது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இரவு பொழுதுல நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அந்த சக்தி கிடைக்கும். அப்போ அது தினம் தினம் வரும்போது அதுக்கு இவ்வளவுதான் அந்த சக்தியோட ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சமா தான் கிடைக்கும். சில மாதங்கள்ல இப்ப ஆவணி மாதம்லாம் எடுத்துனோம்னா நிறைய சக்தியோட இருக்கும்னு சொல்றோம். இந்த ஈத்தர் சக்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு ஸ்ப்ரிங், இன்னொன்னு ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ப்ரிங் தன்மையோட வர்ற அந்த ஈத்தர் சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபால் அப்படின்னு சொல்ற அதுல வர அந்த ஈத்தர் சக்தியோட குறைவா இருக்கும். இப்ப ஆவணி மாசத்துல வர்ற அந்த மாச சிவராத்திரியா இருக்கட்டும், இல்ல மற்ற சிவராத்திரி எல்லாம் பார்த்தோம்னா இதே ஈத்தர் சக்தி நிறைய கிடைக்கும். ஆனா அது அளவுல பார்த்தோம்னா அது குறைச்சு.
ஆனா இந்த மாசி மாதத்துல வர இந்த கிருஷ்ண பட்சத்துல வர சதுர்தசி நாள்ல மட்டும் அந்த வருது இல்லையா, இந்த ஈத்தருங்கிற அந்த ஒரு சக்தி, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, மற்ற மாசத்துல எல்லாம் ஒரு சைக்கிள் வேகத்துல வருது, கார் வேகத்துல வருதுன்னு சொன்னோம்னா, இது மட்டும் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா ராக்கெட் வேகத்துல அப்படி சல்லுன்னு வருது, மேலேந்து வருது. அப்போ என்ன சொல்றாங்க நம்ம மக்கள், ராத்திரி ஒரு காலமா ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் காலம் இன்ன அபிஷேகம், இன்ன பூஜையெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ன பூப்பாலையும் பூஜை பண்ணி அவருக்கு சிவனுக்கு பண்ணணும், இன்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி ரெண்டாம் காலத்துக்கு உண்டான அபிஷேக பொருட்கள் என்ன, அதுக்கு என்ன மலர்களால பூஜை பண்ணணும், அப்படி என்ன நைவேத்தியம் பண்ணணும், இப்படி ரொம்ப அழகா 4 ஜாமத்தையும் 4 காலங்களா பிரிச்சு முதல் நாள் 6 மணிலேருந்து எடுத்து மறுநாள் 6 மணி வரைக்கும் ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அபரிமிதமான சக்தியை வந்து நம்ம பெறதுக்கு நம்மள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்படியே கோயில கொண்டு ஒண்ணு உட்கார வச்சிடறாங்க. இப்ப கண் விழிக்காம இருக்கணும் இல்லையா? அப்ப கண் விழிக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த ஈதர் சக்தியை முழுசா நம்ம வாங்கக்கு போறோம். அது எப்படி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2ஆம் ஜாமத்துக்கு மேல ஒரு 12 மணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 12 மணிலேருந்து ஆரம்பிச்சு 12:45 வரைக்கும் ஒரு 45 மினிட்ஸ்ன்னு இருக்கும். அதுல அந்த ஈதர் சக்தி என்ன ஆகுதுன்னா இன்னும் பல மடங்கா நம்மளுக்கு அப்படியே கொண்டு இறக்குது. எப்படி இறக்குறது அப்படின்னா, எப்படி நம்ம கருவறைக்குள்ள அந்த அபிஷேகம்னா அந்த இறைமூத்தம் சிவனுக்கு செய்யும் போது என்ன ஆகும்னா நம்மளோட குவிப்பு ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கும். அந்த காலத்துல கோவில்லாம் பார்த்தோன்னா இந்த கருவறைக்கு பின்னாடி ஒரு அழகா வந்து அந்த சூரிய ஒளி படுற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஒளி அந்த வெளிச்சம் வந்து இரவு நேரத்துல, பகல் நேரத்துல சூரியன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதிகமா அது கிடைக்கிறது இல்லை. இரவு நேரத்துல வந்து சூரிய ஒளி இல்லாதனால நல்ல ஃபோர்ஸா ஜம்னு நம்ம கிட்ட வந்து கிடைக்க போகுது. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, நேர ஒவ்வொருத்தரோட இந்த சகசிராரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சகசிராரத்துல போய் அது உள்ள இறங்கி அந்த பிக்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது வழியா அது போய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா உள்ளுக்குள்ள இறங்கும். அப்படி இறங்கும் போது நம்ம எப்ப சொல்லுவோம், ராத்திரி வேலை தான் அந்த மெலட்டனின் வந்து சுரக்கும் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மெலட்டனின் வந்து அப்படி சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது வழியா அந்த சகசிரார சக்கரம் வழியா உள்ள இருக்கும்போது அங்கதான் நம்ம கர்மான்னு இருக்கு. இந்த கர்ம பலன்ல இருக்கிற இந்த பேட் நெகட்டிவ் அந்த தாட்ஸ் நெகட்டிவா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுதுன்னா ஊடுருவி அது உள்ளுக்குள்ள போய் அது எல்லாத்தையுமே அப்படியே பாசிட்டிவா மாத்தி கொடுத்துருக்கு. இதுதான் அந்த ஈத்தர் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிங் ஈத்தரோட இவ்வளோ பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியை நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்கு. இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, கோவில்ல போய் உட்காந்து அந்த 12 மணிலேருந்து 12:45 இல்ல இது வந்து எப்படின்னா தேசத்துக்கு தேசம் மாறுபடும். நம்ம இந்தியாவில பிறந்துட்டோம், பாரத தேசத்துல பிறந்ததோட அருமையான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த பகலும் இரவும் ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு. இதுவே நீங்க மற்ற நாட்டுல எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அதோட அந்த சூரிய ஒளிக்கு ஏத்த மாதிரி கண்ணாப்பின்னு இருக்கும். சூரிய ஒளியே வரையாது, இருட்டாவே தான் இருக்கும். அப்போ அதோட சக்தி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மற்ற நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைவாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஆசான்கள் வந்து உள்ளபடியே வந்து நம்ம மக்களுக்கு போய் சேரணும்னா நம்மளுக்கு இத்தனை கதையை சொல்லி இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி இதை வந்து இப்படி கடைபிடிச்சு நீ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பல நாட்டுல இருக்கிற ஆசான்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட தான் மட்டும்தான் இதுல வரணும்னா அவங்க மட்டும் தன்னோட வரைக்கும் தான் வச்சுப்பாங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஈதர் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, அதை தான் நாம என்ன பண்றோம், ஈசன் அருள், சிவன் அருள், அப்புறம் விநாயகரா இருந்தா விநாயகர் அருள்னு சொல்றோம், முருகனுக்கா இருந்தா முருகனோட அருள்னு சொல்றோம். கந்த சஷ்டி எடுத்துக்கோ, இப்போ தைப்பூசம் வந்து எல்லாமே இரவு நேரத்துல தான் வருது. அத்தனை இரவு நேரத்துலயும் பார்த்தோம்னா ஒரு இறை மூர்த்தங்களை சொல்றோம். இதுல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படிங்கிற நம்ம சிவன். அப்போ அந்த சிவனோட நாமத்தை அப்ப கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம சிட் எரக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த முதுகெலும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து நம்மளை நிமிர்ந்து கொஞ்சம் கூன் போடக்கூடாது. கூன் போடாம பொதுவாகவே அதனால தூங்கக்கூடாதுன்னு சொன்னதோட ரீசன் என்னன்னா, தூங்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஃபிளாட்டா படுத்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி படுத்தனா அந்த சக்தி என்ன ஆகாது, அந்த சகசிரார சக்கரம் வழியா உள்ள இறங்காது. இப்ப நம்ம நின்று அந்த எரக்ட் பொசிஷன்ல நின்றுட்டோம் அப்படின்னா, அப்போ அது நேர வந்து என்ன ஆகும்னா உள் வழியா வந்து அந்த கர்ம வினைன்னு சொல்ற அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அப்ப ஜம்முன்னு அது அப்படியே உள்ள இறங்கிடும். அதனாலதான் அன்னைக்கு தேதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு ஈஸி சேர்னு ஒண்ணு இருக்கும், அதுலயே படுத்து தூங்குவாங்க பெரியவங்க எல்லாம். நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா காலுக்கு ஒண்ணு வச்சுப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கும்போது கூட இந்த படுக்கை போட்டுட்டு தூங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றதுக்கு இதுதான் ரீசன். இந்த மாதிரி நம்மளோட வாழ்வியலோட அந்த ஆன்மீகத்தையும் அறிவியலும் நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க பெரியவர்கள். இவங்க எல்லாம் பெரியவர்கள் அப்படிங்கிற நம்ம நித்தம் வந்து நம்ம ஒரு ரிஷிகளும் ரொம்ப யோகிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த பெரிய பாடம். இதுதான் சிவராத்திரி அன்னைக்கு நாம கண்ணை முழிச்சு
நம்மளோட கர்ம வினைகளை மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாள். இதை தவற விட்டோம் அப்படின்னு சொன்னோம், புரிஞ்சுக்கல அப்படின்னா அதோட பலாபலனை நாம தான் அறிவிச்சோம். மகாசிவராத்திரி அப்படின்னு சொன்னோடனே சின்ன சின்ன வாண்டுகளுக்குலாம் இப்போ இன்னைக்கு தேதியில இருக்கிறது வந்து அறிவியல் கண்டுபிடிப்புல அந்த காமெடி மூலமா இருக்கிற கதை ஸ்டோரிஸ் தான் பார்ப்போம். அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மகாசிவராத்திரி அன்னைக்கு இதெல்லாம் நடந்தது, வேடன் வந்தான், அதே மாதிரி இது 4 கால பூஜைக்கு வந்து இன்ன அபிஷேகம் பண்ணணும், இன்னெல்லாம் பண்ணணும், இப்படி விரதம் இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இப்போ இதே மாதிரி தான் வைகுண்ட ஏகாதசிக்கும் பார்த்தோம். ராப்பத்து பகல் 10 அப்படின்னு பார்த்தோம். அன்னைக்கு நைட் முடிச்சிருக்கணும்னு பார்த்தோம். அதில் வந்து இது ஒரு பரமபத விளையாட்டுன்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதோட கதைகளை சொல்லி இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அதாவது கீழேந்து பார்த்தோம் அப்படின்னா மேல்நிலை வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயமும் பார்த்தோம்னா இந்த ஆன்மீகம் அறிவியல வந்து எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா இந்த ஆன்மீகம் எப்படி வந்து அறிவியலோட சேருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் கண்ணு முடிக்கணும் தெரியும், ஆனா அதோட அடிப்படை கேட்டோம்னு தெரியாது. அப்போ அறிவியல் பூர்வமா இருக்கிற அந்த ஆன்மீகத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஏன் வந்து இந்த கண்ணை முடிச்சுக்கணும், அதுல என்னதான் சக்தி இருக்கு, ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதுல விட இன்னொன்னு சொல்லலாம், நீங்க வந்து இதுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, ஏன் மத்த இதுல வந்து மத்த சிவன் சாமியை மட்டும்தான் சொல்லுவேன். இதுல வந்து மதம், இனம், மொழி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு மகா சிவராத்திரி விரதத்துக்கு அப்படின்னு சொல்றது. நாங்க சிவன் சொல்றோம், அது எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க வந்து உங்களோட தெய்வம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தை இந்த நாள்ல, இந்த சிவராத்திரி அன்னின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாசி மாதம்னு எடுத்துக்கோங்களேன். மாசி மாதம் அதே மாதிரி தேய்பிறையில இருக்கிற இந்த சதுர்தசி நாள்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து தவம் இருந்து அழகா இந்த சக்தியை பெற்றீங்க அப்படின்னா நாமளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே. பொதுவாக சிவராத்திரினா கண்முழிக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம கையில் ஃபோன் வச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே நிறைய கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். நிஜமாவே சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழிச்சிட்டு மட்டும்தான் இருக்கணுமா, கூடவே வேற என்ன பண்ணணும்? நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி இருக்கட்டும், சிவராத்திரி இருக்கட்டும், எல்லா தேட்டர்லையும் பார்த்தோம்னா எங்கள் பழங்கால தேட்டர், அதாவது எப்படின்னா கூரை தேட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்து கீழே தரையில போட்டு சிவன் படமா ஓடிட்டு இருக்கோம், இல்லைன்னா பெருமாள் படமா ஓடும், அந்த மாதிரி பார்க்குறோம். எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எங்கள் கையில் மொபைல் அதை தான் வச்சு ஸ்க்ராலிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம அதுலேருந்து நம்மளை வந்து வேறு வழியே இல்லை, விடுபட்டு தான் வரணும். நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான சக்தி, அந்த ஈத்தருங்கிற சக்தி ஈச சக்தியா, நம்ம அதை ஈசன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்தியை இவ்வளோ தூரம் சகசிரார சக்கரத்துல போய் இருக்கணும்னு இத்தனை தூரம் சொல்லியாச்சு. இந்த சகசிரார சக்கரத்தை நீங்க வந்து இப்படி எடுத்துக்கோங்களேன். நம்ம ரிஷிகள் கிடையாது, நம்ம யோகிகள் இல்லை, நம்ம சித்தர்கள் இல்லை, நம்மளாம் வெறும் ஒரு சாதாரண கடைத்தேர்ந்த கீழ்நிலையில இருக்கிற ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அப்போ நம்மளுக்கே இந்த சக்தி அந்த ஒரே ஒரு நாள்ல இந்த சகசிரார சக்கரம் மூலமா உனக்கு இவ்வளோ கிடைக்குது, நீ கண்ணை மூடி சிவத்தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே. இப்போ அவ்வளோலாம் அத்தனை வருஷம் தவமா தமிருந்து அவங்க அவ்வளோ ஒரு பலனை இது பண்ணி தனக்கு உண்டான சக்தியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. நம்ம எதானும் பண்றோமோ, ஒண்ணுமே பண்ணலையே. அப்போ இந்த ஒரே ஒரு நாள்ல அந்த பர்டிகுலர் நேரம், அந்த ஒரு நேரத்துல வந்து நீ கண்ணை மூடி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்ன்னு சொல்லும் போது நீ எத்தனையோ ஜென்மத்துல பண்ண அந்த அத்தனை கர்ம வினையும் வந்து அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உனக்கு நெகட்டிவா பாசிட்டிவா பண்ணி தரேன்னு சொன்னேன்னா, அதான் நான் சொன்னேன், இதை பயன்படுத்திக்கிறதுங்கிறத வந்து நாம தான் எடுக்கணும். இந்த முயற்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதோட நல்ல பலன் கிடைக்கும். பாருங்க, இதோட அதாவது எப்பவுமே எந்த ஒரு விஷயமே அதோட பலனை கருதி செய்யறது தான் இப்பத்துல இருக்கிறது. எனக்கு இதனால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைச்சே தான் ஆகணும். டெய்லி ஈத்தர் சக்தி இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்லல. மாச சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்குது, ஆனா மகா சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லும் போது அது செஞ்சுதான் பார்ப்போமே. செஞ்சு பார்த்து நம்மளுக்கு அந்த பலன் கிடைச்சதுன்னு சொன்னா அதை வந்து நாம தான் கொண்டாடணும். அது வந்து நம்மளுக்கு தான் அது அத்தனையும் பலன் தரப்போகுது இல்லையா. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட முன்னோர்களை வந்து மதிக்க, கண்டிப்பா நம்மளோட இளைஞர்கள், இந்த காலத்து மக்கள் வந்து நீங்க வைக்கிற முதல் ஒரு அடி வந்து நல்ல அடியா உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சிவராத்திரி பற்றி ரொம்ப அற்புதமா நீங்க கேட்ட கேள்வி வந்து ஏன் வந்து சிவனுக்கு வந்து கண்ணை விழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. இது மூலமா ரொம்ப அற்புதமான, எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிட்டோம். இந்த அற்புதமான தகவல் வந்து நம்மக்கிட்டேயே மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, இது 4 பேருக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கும் பயனளிக்கும். இதை வந்து உங்களோட சுற்றம் மற்றும் நண்பர்கள் வட்டத்துல வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதை லைக் பண்ணுங்க. இல்லை இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் வந்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்து அந்த சந்தேகத்தை, ஆன்மீக சந்தேகத்தை எப்படி அறிவியல் பூர்வமாக கொண்டு வந்து அதை வந்து எப்படி நம்மளோட பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் மட்டும் இல்லைங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 12 மணிக்கு மேலே ஆரம்பித்து அந்த ஒரு 4 மணி வரைக்கும் அந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை ரொம்ப அழகாக அந்த ஈத சக்தியை, இறை சக்தியை வந்து நீங்கள் எல்லாரும் சிவசக்தியை பெற்று வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கிறத மனதார இந்த நன்னாளை நான் வந்து வேண்டிக்கிறேன். என்னுடைய பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும் எல்லாருக்கும் போய் சேருங்க.